ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ எஸ்பி ஜாப்ஸில் கூப்பன் கோட் சேல் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காரு சார். டிசம்பர் ஜனவரியில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அந்த கூப்பன் கோட் சேல் பண்ணுறவங்களுக்கு எல்லாருமே இப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் பார்க்க போகிறோம். கூப்பன் சேல் ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் ஐடி, நேம், பைமோட் இமெயில் ஐடி, பைமோட் ப்ரொஃபைல் ஐடி, பைமோட் மொபைல் நம்பர். நீங்கள் பைமோட்டில் என்ன ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அது தெரியும். இப்போ தான் ரீசெண்டாக நேற்றுலேருந்து பைமோட் ஸ்மார்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். உங்களோட அப்ளைனர்ஸ் கிட்ட லிங்க் வாங்கி கண்டிப்பாக எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது எப்படி நான் நெக்ஸ்ட் ப்ராசஸ்னால், நீங்கள் ஃபஸ்ட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிட்டுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே இப்போ கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் கரெக்டாக வீடியோ இருக்குது, என்னோடய சேனலை செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். லாகின் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு எங்கள் அக்கௌண்ட் உள்ள போனீங்கன்னா உங்களோட பார்த்தீங்களா, என்னோடய நேம் போட்டு கீழே ஐடி BM20 சொல்லி ஸ்டார்ட் ஆகுதுங்களா, அதுதான் ஐடி. அந்த ஐடி தான் நீங்கள் அந்த பைமோட் ப்ரொஃபைல் ஐடின்ற இடத்துல இந்த ஐடி மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு செட்டிங்ஸில் போனீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு செட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களோட நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ் எல்லாமே அதில் கேட்கும். அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு மை ரிவார்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆயிருக்கா, உங்கள் அப்ளைனர் கீழே தான் வந்திருக்கீங்களா என்னதுன்னு உங்கள் அப்ளைனர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதை நான் கால் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் போய் பைமோட் சேல் ரெக்வஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ பைமோட்டில் என்ன ப்ரொஃபைல் ஐடி காப்பி போட்டு வந்துட்டு அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். பைமோட்டில் என்ன இமெயில் ஐடி கொடுத்தோமோ அது கொடுத்துக்கலாம். இமெயில் ஐடி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் எது கொடுத்தோமோ அதை கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து கொடுங்க. பைமோட்டில் எது கொடுத்துருக்கீங்களோ அது மட்டும் கொடுங்க. வேறு எதுவும் மாற்றி இது கொடுத்துட்டு போகிறீங்க. மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் அக்செப்ட் ஆகாது. ஓகே, எல்லாமே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன நேம், இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்தாச்சு. யூஆர் சக்ஸஸ்ஃபுல் சப்மிட்டட்னு சொல்லி நான் கிளிக் பண்ணது சக்ஸஸ்ஃபுல் சப்மிட்டட் வந்துடுச்சு. நான் அந்த ஆரோ கிளிக் பண்ணேன்னு ஆட்டோமேட்டிக் சப்மிட் ஆகிடுச்சு. மறுபடியும் சப்மிட் பண்ணால் யூ ஆல்ரெடி சப்மிட்டட் ஃபார் திஸ் ஃபார்ம் அப்படின்னு வந்துச்சுங்களா, சம்திங் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ண முடியாது. ஆல்ரெடி சப்மிட் பண்ணிச்சு. அந்த மாதிரி சப்மிட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே சேல்ஸ் டீமில் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணவங்க மட்டும்தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாருமே கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சார் அதுக்கான அப்டேஷன்ஸ் இன்னொரு 2 or 3 days கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அது எப்போ பேமெண்ட் வரும் என்னதுன்னு அப்டேஷன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது எல்லாமே கொடுப்பாரு. தெளிவாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பைமோட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பைமோட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆப்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.